இந்த பிரபஞ்சத்தை பற்றி ரகசியத்தை தெரிந்து கொள்ள விஞ்ஞானிகள் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பூமி எப்படி தோன்றியது, இந்த பூமியை போன்று வேற்று கிரகங்களின் மனிதர்கள் இருக்கிறார்களா என்று பல்வேறு ஆராய்ச்சியை ஆய்வாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். ஆராய்ச்சியாளர்களின் தகவலின்படி சிவப்பு குள்ள நட்சத்திரங்களை சுற்றியிருக்கும் கோள்கள் உயிரினங்கள் வாழ தகுதியானவையாக இருக்கக்கூடும் என்கிறார்கள். அதனால் அவர்கள் சிவப்பு குள்ள நட்சத்திரங்களை தேடி தேடி அதனை ஆராய்ந்து வருகின்றனர். விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சியின் பலனாக மெக்கில் பல்கலைக்கழகம் மற்றும் மேற்கத்திய பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களான விக்னேஸ்வரன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஜிரோயுகி டாக்கோ இஷிகாவா ஆகியோர் குழுவினருடன் இணைந்து ஒரு சிவப்பு குள்ள நட்சத்திரத்தை கண்டறிந்துள்ளனர். இந்த குள்ள நட்சத்திரத்திற்கு கிளிஸ்-12 என்று பெயரிட்டு அதனை சுற்றியுள்ள கிரகங்களை ஆராய்ந்து வருகின்றனர். இவர்கள் ஆராய்ந்து அளித்த தகவலின்படி கிளிஸ்-12 நட்சத்திர குடும்பத்தில் கிளிஸ்-12b என்ற கோள் பூமியை போன்று இருப்பதாக கூறுகின்றனர். அப்படி பூமியை போன்று இருக்கும் இந்த கிரகத்தில் உயிரினங்கள் வாழ தகுதியானதுதானா, இதில் கனிம வளங்கள் இருக்கிறதா என்பதையும் ஆராய்ந்து வருகின்றனர். கிளிஸ்-12 என்ற வகை நட்சத்திரம் கிட்டத்தட்ட நமது சூரியனை போன்று ஒத்து இருப்பதால் இதிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சின் ஆபத்து மிக குறைவானது. ஆகவே இந்த நட்சத்திரத்தை சுற்றி வரும் கோள்களில் ஒருவேளை உயிரினங்கள் இருந்தால் அவை பாதுகாப்பானவையாக இருக்கக்கூடும் என்கின்றனர். மேலும் கிளிஸ்-12b தனது சிவப்பு குள்ள நட்சத்திரத்தை சுற்றி முடிக்க வெறும் 12.8 நாட்கள் மட்டுமே எடுத்துக்கொள்கிறது. பூமியிலிருந்து 100 ஒளி ஆண்டுகள் தூரத்தில் இந்த கிரகம் இருப்பதால் விஞ்ஞானிகள் இதை ஆராய்ந்து சற்று சுலபமானது என்கிறார்கள். மேலும் இதில் நீர்நிலைகள் மற்றும் உயிரினங்கள் வாழ தகுதியான வளிமண்டலம் இருக்கிறதா என்பதை விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறார்கள். இதுவரை பூமியை போன்ற ஒரு சில கிரகங்கள் கண்டறிந்து இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறியிருந்தாலும் எவற்றிலும் உயிரினங்கள் இல்லை என்பதுதான் நிதர்சனம். ஆனாலும் விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சிக்கு ஒரு பலன் கிட்டும் வரை அவர்களின் ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும்.